வணக்கம். வணக்கம் அங்கிள். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? மிக நலமா இருக்கிறோம். இன்றைய நாளில் மீண்டுமாக ஒரு அருமையான ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குவதற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறோம். கனடிய மண்ணிலிருந்து கர்த்தர் இன்றைய நாளில் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். நாங்கள் இன்னும் ஒரு புதிய ஒரு காரியத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரம் சொன்னேன், கர்த்தர் நினைக்கிறதுக்கும் நாங்கள் வேண்டப்படுவதற்கும் மேலான காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறார். மீண்டுமாக நாங்கள் உலகத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இன்னும் பரவலாக அநேக சோசியல் மீடியாக்குள்ளே நாங்கள் இணைய இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். மகளே, கர்த்தரோட நம்பி நாங்கள் காரியத்தில் இறங்குவோம். கர்த்தர் அநேக ரட்சிப்புகளை இன்றைய நாளில் எங்களுக்கு அறுவடையா தருவார் என்ற விசுவாசத்திலே எங்கே நிகழ்ச்சியை எடுத்து வாருங்களா. ஜெபம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்ல வேலைக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களுக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உமக்கு வேவ்ஸ் ஆஃப் பவர் அந்த ஊழியத்தை, சில்ட்ரன்ஸ் கார்டன் ஊழியத்தை செய்யும்படி எங்களுக்கு கிருபை புரிந்ததுக்காக உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேவ்ஸ் ஆஃப் பவர் குழுவினருக்காகவும் ஜெபிக்கிறோம். அங்கிள் இதை நடத்தி கொண்டிருக்க அங்கிள் ஆண்டி இரண்டு பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை எடுத்து இன்னும் அதிகமாக எடுத்து நடத்த இன்னும் அவங்களுக்கு பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம், ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு நடனங்களும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்க அனைத்து சின்ன பிள்ளைகளும் நாமளும் இப்படி செய்யணும் என்ற ஒரு ஆர்வத்தை, ஒரு இன்ட்ரெஸ்டை கொண்டு வரும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு பாடல்களிலும், ஒவ்வொரு கதைகளிலும், ஒவ்வொரு மெசேஜ்களிலும், ஒவ்வொரு நடனத்திலும் நீர் எங்களோடு இருந்து அது நல்லபடியாக எந்த தடையும் இன்றி, பிசாசானவன் எந்த தடையும் கொண்டு வராதபடி நீர் இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடத்தி முடித்து உமக்கு கிருபை சேர்க்கும்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ இப்போ இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக பைபிள் ரீடிங் by Blessy. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6-10 முடிய. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ ஞானி என்று நினைக்காதே, எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கும் ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளும் உன் எல்லா விளைவும் முதல் பங்காக கர்த்தருக்கு கணம் பண்ணு. அப்பொழுது என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் அலங்களில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஆமென். முதல் பாடலாக ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஸ்தோத்திரம் செய்வேனே. சின்ன குமாரனை உன்னரை மீதுற்ற சின்ன குமாரன் உன்னரையூர் கடியின் நிலை தூக்கும் சோத்திரம் செய்வேனே. ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. இரண்டாவது பாடலாக எங்கும் புகழ் இயேசுவுக்கே.
கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் திறக்கவே பல்வழியாலையும் பாதை தப்பினோர் பரிந்து திருப்பலிடம் பார்த்திடுவேன் எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழு மாட்சிமை வளவாலிபரே Solo by Lindsay. குண்டு குண்டு மலைகளை பார் குளிர் பாடும் சோலைகளை பார் குண்டு குண்டு மலைகளை பார் குளிர் பாடும் சோலைகளை பார் ஆசையமே அற்புதமே ஆண்டவர் படைப்பு என்றும் எனக்கும் மாறாதே அதிசயமே ஆஹா ஆனந்தமே ஆண்டவர் படைப்பு என்றும் எனக்கு மாறாதே குண்டு குண்டு மலைகளை பார் குளிர் பாடும் சோலைகளை பார் குண்டு குண்டு மலைகளை பார் குளிர் பாடும் சோலைகளை பார். Dance by Gladys and Getsi. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா நீ அழகாக போட்டிருக்கும் சொக்கா பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா நீ அழகாக போட்டிருக்கும் சொக்கா பலப்பலான அழகாக மின்னுதே அக்கா இது யார் தந்தது என்று சொல்லுக்கா பலப்பலான அழகாக மின்னுதே அக்கா இது யார் தந்தது என்று சொல்லுக்கா இது யார் தந்தது என்று சொல்லுக்கா பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி
பட்டாம்பூச்சி அக்கா நீ அழகாக போட்டிருக்கும் சொக்கா. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா நீ அழகாக போட்டிருக்கும் சொக்கா. டெய்லர் ஷாப்ல எடுக்கல, ரெடிமேட் ஷாப்ல எடுக்கல, டெய்லர் தைச்சி கொடுக்கல, ரெடிமேட் ஷாப்ல எடுக்கல. ஏசப்பாதா இந்த ட்ரெஸ் எனக்கு தந்தாரே, ஏசப்பாதா இந்த ட்ரெஸ் எனக்கு தந்தாரே. ட்ரெஸ் இல்லைன்னு கவலைப்படாதே, ட்ரெஸ் இல்லைன்னு கவலைப்படாதே. எனக்கு தந்த ஏசப்பாதா உனக்கு தந்திடுவார், அழகு ட்ரெஸ் தந்திடுவார், கலரு கலராய் தந்திடுவார். பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா நீ அழகாக போட்டிருக்கும் சொக்கா. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா நீ அழகாக போட்டிருக்கும் சொக்கா. சோலோ பை பிளெஸ்ஸி, அழகாய் பறக்கும் பட்டாம்பூச்சி. அழகாய் பறக்கும் பட்டாம்பூச்சியே வண்ண வண்ண ஆடைகளை அணிந்துக்கவே, அழகாய் பறக்கும் பட்டாம்பூச்சியே வண்ண வண்ண ஆடைகளை அணிந்துக்கவே. அழகாய் நான் இருந்தாலும் அற்புதமாய் நான் பறந்தாலும், அழகாய் நான் இருந்தாலும் அற்புதமாய் நான் பறந்தாலும். ரட்சிப்பின் ஆடை எனக்கில்லையே, நித்திய ஜீவனம் எனக்கில்லையே, ரட்சிப்பின் ஆடை எனக்கில்லையே, நித்திய ஜீவனம் எனக்கில்லையே. Dance by Blessy and myself.
நமக்காய் தேவன் பட்ட காயங்களின் தழும்புகளை நாம் பார்ப்போம். அவர் பாதத்தில் பணிந்திடுவோம், அதை கண்ணீரில் நனைத்திடுவோம். அவர் மார்பினில் சாய்ந்து என்றுமே இன்பமாய் நாம் சந்தோஷம் என்றும் சமாதானம் என்றும் நித்திய ஜீவன் என்றென்றுமே. இப்போ ஒரு சின்ன மெசேஜ், அது கூட நாடகத்தையும் நம்ம கேட்போம். இந்த மெசேஜோட தலைப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்ம ஃபேமிலி கூட, அதுவும் கடவுள் கூட இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்போ ஒரு சின்ன மரத்தை வச்சு அதனோட கருத்தை நம்ம என்னன்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியும், இந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மரத்துக்கு பூ இருக்கு, பழம் இருக்கு, மரத்துக்கு பழம் இருக்கு, மரத்துக்கு லீஃப் கூட இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இல்ல? இதே பாத்தீங்கன்னா இந்த மரத்துல வந்து வெறும் கிளை மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் வெறும் கிளையே இல்லாம வெறும் பூ மட்டும் இருந்தா எப்படி இருக்கும், வெறும் பழம் மட்டும் எப்படி இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது இல்லையா? அதுலயும் ஒரு இது பாத்தீங்களா, இந்த மரம் இவ்வளவு அழகா இருக்கு, ஆனா அதுல இருக்க லீஃப் மட்டும் ரொம்ப பெருமை பிடிச்ச லீஃப். அது என்ன தெரியுமா? அது ரொம்ப பெருமை பிடிச்ச லீஃப். அந்த பெருமை அந்த லீஃபை எங்க கொண்டு போய் விடுதுன்னு இப்போ இந்த கதையில நம்ம பார்ப்போம். ஒரு ஊர்ல அந்த லீஃப் என்ன பண்ணுச்சு, அந்த மரத்துல ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சான். ஆனா திடீர்னு அது சொல்லிச்சான், இத பாத்தீங்களா, நான் தானே, என்னால் தான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் இல்லைன்னா நீங்க எவ்வளவு அசிங்கமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிச்சான். ரூட் கூட என்னாலதான் ரூட் கூட ரொம்ப பெருமைப்படுது. ரூட் மட்டும்தான் மரத்தை வளர உதவி செய்யுதுன்னு அது நினைச்சிட்டு இருக்கு. ரூட் மட்டும் இருந்தா போதுமா? லீஃப் நான்லாம் இருக்கிறதுனாலதான் ரூட் இன்னும் வெட்டாம இருக்காங்க. அதே மாதிரி நான்லாம் இருக்கிறதுனாலதான் இன்னும் மரத்தையே வெட்டாம இருக்காங்க இல்லையா? நான் எவ்வளவு அழகா இருக்கேன், நான் இல்லைன்னா நீங்க அவள் தான் அப்படின்னு நினைச்சுதான். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சா, அது சொல்லிச்சு, அவங்க ரூட் அப்பா கிட்டயும் ட்ரங்க் அம்மா கிட்டயும் சொல்லிச்சு, அந்த மாதிரி, அம்மா அப்பா, எனக்கு உங்க கூட இருக்கவே பிடிக்கல. நீங்களாம் ஒரு இடத்துல நிக்கிறீங்க, என் ஆசைய வேற நிறைவு செய்ய மாட்டேன்றீங்க. நான் விட்டு ஒரு நாள் போக போறேன் பாருங்களேன். அதுக்கு வந்து அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க ஃபிளார் அக்கா, அவங்க ஃப்ரூட் அண்ணெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? போவாதீங்க அண்ணா, போவாதீங்க தம்பி,
ரொம்ப கஷ்டமா சொல்றாங்களாம். அப்போ அந்த லீஃப் என்ன சொல்லுச்சான், இல்ல இல்ல நான் உங்க கூட இருந்தேன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் கெட்டு போயிடுவேன் உங்க கூட இருந்தா, அதனால நீங்க போயிடுங்க, நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை எல்லார் வீட்டும் நான் போறேன் பாய் சொல்லுச்சான். அதுக்கு ஒரு நாள் அந்த லீஃப் எதிர்பார்த்த மாதிரி என்ன ஆச்சா, ஒரு நாள் என்ன ஆச்சா, இந்த மாதிரி அந்த லீஃப் அது மாதிரி லீஃப் சொல்லிச்சு, அந்த மாதிரி நான் போறேன், அது இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே மாட்டேந்தே போகிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுதான். அப்ப அந்த எதிர்பார்த்த மாதிரி செம்ம காத்து ஒரு நாள் அடிச்சுதான். அப்போ செம்ம காத்து அடிச்சுதான். அந்த லீஃப் அப்பதான் யோசிச்சுதான், அப்பா இதான் நல்ல சான்ஸ், நம்ம அப்படியே பிச்சுக்கிட்டு மரத்தை விட்டு நம்ம பிச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னுச்சான். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிஞ்சு போயிடுச்சான். அப்போ அது அழகா பாத்தீங்கன்னா அந்த ஒரு லீஃப் மட்டும் அந்த மரம் மட்டும் என்ன சொல்லுச்சு, அந்த லீஃப் மட்டும் தனியா அழகா பறந்துட்டே இருந்துச்சான், ஏர்ல நல்லா அழகா பறந்துட்டு இருந்துச்சான். அப்போ அது மேல பறந்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா பார்த்து சொல்லிச்சா, அந்த மாதிரி நீங்க அங்கேயே ஒரே இடத்துல நின்று ஆடிட்டு இருங்க, ஆனா நான் எவ்வளவு ஜாலியா நான் பறக்குறேன், என்ன மாதிரி சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் இன்னும் காத்து அடிக்க அடிக்க அது போய் ஒரு தண்ணியில விழுந்துருச்சு. அப்போ அந்த தண்ணியில விழுந்து அந்த தண்ணி ரொம்ப கூலா இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா வெயில் சீசன், நம்மளுக்கு எல்லாம் வெயில் அடிச்சா தண்ணி குடிக்கணும் போல இருக்கும்ல, அதே மாதிரிதான் அந்த லீஃப்க்கும் ரொம்ப வறண்டுருச்சு, அதனால தண்ணியில போய் விழுந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அழகா தண்ணியில நீந்தி கொண்டு இருந்துச்சான். அப்பயும் உங்க அம்மா அப்பா பார்த்து கிண்டல் பண்ணுச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு அது எப்பயாத்தான் வந்து தண்ணி ஊத்துறாங்க, நீங்க எப்பயாத்தான் வளர்றீங்க, ஆனா நான் பாத்தீங்களா நான் எவ்வளவு அழகா ஜாலியா நான் நினைச்ச நேரத்துக்குலாம் நான் வந்து தண்ணியில இருப்பேன், என் இஷ்டம், உங்க கூட இருந்திருந்தேன்னா நான் ஒரே ஒரு இடத்துலதான் ஆடிக்கிட்டே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுதான். அப்போ இன்னும் காத்தடிக்க லீஃப் கொஞ்சம் கரை ஒதுங்க ஆரம்பிச்சுச்சா. கரை ஒதுங்கி அது உடம்பு ஃபுல்லா மண்ணாயிடுச்சா. அதுக்கு ஒரு மாதிரியா, இப்போ நம்ம உடம்புல மண்ணு ஒட்டினா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த லீஃப் உடம்புல மண்ணு ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் தான் சொல்ல, அப்போ வெயில் காலம், செம்ம வெயில் அடிக்க அந்த லீஃபால அங்க வாழவே முடியல, அது காஞ்சி போற நிலைமைக்கு, கொஞ்சம் உயிரோட தான் இருக்கு, செத்து போகிற நிலைமைக்கு அது வந்து விட்டது. அப்ப யோசிச்சுச்சா அந்த மாதிரி, ஐயோ நம்ம அம்மா அப்பா கூட நம்ம அண்ணன் தம்பிங்க கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம், இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், நம்ம கேட்டது எல்லாத்தையுமே நம்ம தந்தாங்க, ஆனா அத விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்புறம் அது சொல்லிச்சான், இப்போ எங்க அம்மா அப்பா எங்க இருக்கானே எனக்கு தெரியலையே, எங்க அம்மா அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சா. அப்படியே அந்த வெயில் அடிக்க அது காஞ்சி இறந்து போயிடுச்சான். இதே போல நம்ம வாழ்க்கையும், நம்ம கடவுளை விட்டு, நம்ம ஃபேமிலி, நம்ம கடவுளை விட்டு தூரம் போனோம்னா இதே இலைய போலதான் நம்மளும் ஆயிடுவோம். நம்ம வாழ்க்கையே காய்ந்து போய்விடும், ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிடும், அர்த்தமே இல்லாததா ஆயிடும். அதே போல நீங்க கடவுள் கூட, உங்க ஃபேமிலி, உங்க அம்மா அப்பா கூட இருந்தீங்கன்னா எல்லா வித பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பிரிஞ்சு போனீங்கன்னா இந்த லீஃப் மாதிரி தான் நீங்க ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கை வாழ, ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இழந்துட்டீங்க, கடவுளை விட்டு தூரம் போயிட்டீங்க, அதே மாதிரி உங்க உயிரை இழக்க வேண்டிய நிலைமை. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், கடவுள் கிட்ட நம்ம நெருங்கி இருக்கணும், அதே ஏசப்பா கிட்ட நம்ம நெருங்கி இருக்கணும், அதே சமயத்துல நம்ம பேரண்ட்ஸோட ப்ரொடெக்ஷனோட இருக்கணும். இதான் இந்த சின்ன கதையோட கருத்து.
ஒரு இங்கிலீஷ் குரூப் சாங் நம்ம பாடலாம். As the deer panteth for the water, so my soul longeth after thee. You are all now my heart desire, and I long to worship thee. As the deer panteth for the water, so my soul longeth after thee. You are Lord, now my heart desire, and I long to worship thee. You are Lord, now my strength, my shield. To you alone may my spirit be. You are Lord, now my heart desire, and I long to worship thee. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல நாத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த நாத் மனேசரும்மை ஆராதிக்கிறேன். நீரன் பலனும் என் கேடகமாம், என் ஆவி என்றும் உமக்கடிபணியும். நீர் மாத்திரம் எந்த நாத் மனேசரும்மை ஆராதிக்கிறேன். சரி, முடிவு ஜெபம். பிளெஸி நம்மளை ஜெபத்தில் வழி நடத்துவார். அன்புள்ள இயேசுப்பா, இந்த ப்ரோக்ராம் பண்ணி முடிக்கும் போது இயேசுப்பா எங்களுக்கு எந்த தடையும் வராதபடி காத்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, நாங்கள் அடுத்த வாரமும் நல்லா ப்ரோக்ராம் பண்ணோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா வித பிளெஸிங்ஸும் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. பார்க்குறவங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஏசின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். மிக அழகாக நடத்தி தந்தீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். டென்சி, பிளஸ்ஸி மற்றும் லின்சி, கிளாடி, கெட்ஸி இவ்வளவு பேரும் சேர்ந்து அழகான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறீர்கள். மிக அற்புதமாக இருந்தது. எந்த விதமான ட்ரபிளும் இல்லாமல் நெட் கனெக்ஷனும் கூட அழகாக இருந்தது. கலர்ஃபுல்லாக இன்றைய நாளில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். பியூட்டிஃபுல். ஆமேன், ஆமேன். மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளில் நீங்களே முழுக்க செய்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேசலாமா பிள்ளைகளோட? பேசலாம். யாரோட பேசலாம்? முதல்ல லின்சி கிட்ட பேசலாம். முதலாவதாக நேற்று லின்சிக்கு பர்த்டே. அப்படியா? ஹாப்பி பர்த்டே லின்சி. பியூட்டிஃபுல். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நாளை தந்திருக்கிறார். அது இந்த நாளில் புதிதாக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். கெனடிய மண்ணிலிருந்து நமது வாப் டீம் சார்பாகவும் உங்களோட ஜஸ்ட் இந்த ஆன்டி சார்பாகவும் எனது சார்பாகவும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்க மக்கள் சார்பாகவும் நீங்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான குழந்தையாக மாத்திரமல்ல, உங்களோட குழந்தைகளிடமிருந்து நாங்கள் பெரியவர்கள் கற்றுக்கொள்ற விதமாக கர்த்தர் உங்களை கொண்டு பல காரியங்களை செய்வார். உங்களை வாழ்த்துகிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து லின்சிக்கு எமது வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன பண்ணீங்க லின்சி பிறந்த நாளுக்கு? கேக் வெட்டி அப்புறம் சாக்லேட் அண்ட் பிரியாணி. வா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களா? சிக்கன் பிரியாணி. யார் யார் வந்தாங்க?
வந்து ப்ரேயர் பண்ணார். பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணாரா? பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணி ஒரு ஃபேமிலியும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி. வெரி குட், வெரி குட். ஸோ நல்ல ஆசீர்வாதமான நாள். அப்படித்தான் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து செய்யும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி. மீண்டுமாக அடுத்த நிகழ்ச்சியிலே சந்தித்துக் கொள்வோம். லின்சி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே. அடுத்தது பிளஸ்ஸி கிட்ட பேசுவோம் அங்கிள். பிளஸ்ஸி, how are you பிளஸ்ஸி? I'm fine uncle. வண்டர்ஃபுல் ஜாப். நல்லா இருந்தது. இந்த மரக்கதை எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? மரக்கதை யார்கிட்ட சொல்லி தந்தாங்க? எங்க அக்கா அங்கிள். வாவ், அக்கா சொல்லி தந்தாங்க. ஆமா, எந்த அக்கா சொல்லி தந்தாங்க? டென்சி அக்கா. டென்சி அக்கா, அதானே. டென்சி அக்கா நல்ல ஒரு கருத்தான ஒரு கதை. ஒற்றுமையும் ஐக்கியமும் எப்பொழுதும் குடும்பங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதை விரும்புகின்றார். அதில் பிரியமாயிருக்கிறார். ஐக்கியத்தில் ஒற்றுமை பாடல ஒரு மனது ஆவியில என்று சொல்லி நல்ல கருத்துக்களை எங்களுக்கும் பெரியவர்களுக்காகிய எங்களுக்கு நீங்கள் சொல்லி தந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். வேற என்ன பிளஸி சொல்ல இருக்கிறீர்கள்? பிளஸி, யூ கேன் ஸ்பீக். எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் அங்கிள். வாவ், கங்க்ராஜ். பாஸ் பண்ணிட்டீங்களா? காட் பிளஸ் யூ மா. நிச்சயமா உங்களுக்கு தெரியும் தானே, அதுல ஒரு டவுட்டே இருக்காது. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக தொடர்ந்தும் பிள்ளைகள் ஒவ்வொரு எக்ஸாமிலும் பாடங்களிலும் அது மாத்திரமில்லை ஸ்கூலுக்கு வருகிற வேளையிலும் கூட அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னால கடந்து சென்று உங்களை ஆசீர்வதிக்கும். பாதுகாப்பாக வீடு வந்து சேர்வீர்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் எங்களோட தனிப்பட்ட குடும்ப ஜெபங்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you uncle. அடுத்தது கெஸ்ஸி கிட்ட பேசுவோம் அங்கிள். ஷைனிங் ஸ்டார். சைனிங் ஸ்டார், நல்ல அடைமொழி உண்டு. சைனிங் ஸ்டார். எப்படி ஸ்டார் இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்களா? கீப் சைனிங். ஐயோ, கீப் சைனிங் ஸ்டார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா டான்ஸ் பண்றீங்க. யார் கத்து தந்தாங்க? யாருங்க? கிளாடிஸ் சொல்லி கொடுத்தாங்களா டான்ஸ்? கிளாடிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? அப்பா, கிளாடிஸ் அந்த அளவுக்கு பெரிய ஆளா வந்துட்டாங்களா? வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ கெட்ஸி. ஷைனிங் ஸ்டார், we will see you next time. God bless you more. நம்ம சூப்பர் ஸ்டார் கிளாடி. சூப்பர் ஸ்டார், எப்படி இருக்கீங்க சூப்பர் ஸ்டார்? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்குங்க. நீங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஆமாங்க. வாவ், இவ்வளவு பெரிய பொண்ணா வந்துட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. வாவ், எத்தனை வயசு உங்களுக்கு சொல்லுங்க? 5 years old. வாவ், பியூட்டிஃபுல். அழகா இருந்தது. நல்ல நிகழ்ச்சி, நல்ல ப்ரோக்ராம். 6 5+ 6க்கு வந்துட்டீங்களா? ஓகே, ஓகே, we agree, you are growing. Okay, God bless you all. கெட்ஸி, அடுத்த வாரம் நல்ல நிகழ்ச்சியிலே எடுத்து வருவீங்க. சிரிச்சிட்டீங்களா? ஆமென். ஓகே, ஓகே, சூப்பர் ஸ்டார். ஓகே டென்சி, மிக மகிழ்ச்சி. நல்ல நிகழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்தும் புதிய புதிய சிந்தனைகளோடு புதிய கருத்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்னுமாக மெருகூட்டுவோம். பெரிய காரியங்களை செய்வார். இனி வர நாட்களில் நீங்கள் யூடியூப்பில் இதை பார்க்க முடியும். இந்த ப்ரோக்ராம் முடிந்த உடனே நீங்கள் வேவ்ஸ் ஆஃப் பவர் மன்னிக்கணும் youtube.com/waves of power நீங்கள் போனீங்களா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்ல வேணும். நாங்கள் செய்கிற மாத்திரமில்லை, நாங்கள் அறிவிக்காவிட்டால் எப்படி அவர்கள் அறிந்து கொள்ள முடியும்? அவர்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் எப்படி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்திக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய செய்வது கடமை என்று இல்லாதபடிக்கு அந்த கடமையை தொடர்ந்து நாங்கள் அதை ஊக்கப்படுத்தும் போதுதான் அது மற்றவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அங்கு பறந்து சென்று பிரயோசனமா இருக்கும். ஆமாம், நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டவில்லை, கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே மேன்மை பாராட்ட இதை நீங்கள் வெளியில கொண்டு போகும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வோம். அது மாத்திரமில்லை, கேட்டுக்கொண்டிருக்க உண்மையான கிறிஸ்துவில அன்புள்ள மக்கள் எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு வாஞ்சிய தாகம் இருக்குமா இருந்தால் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த யூடியூப் லிங்கை எல்லோருக்கும் அறிவிக்க அல்லது அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றியும் வாழ்த்துக்களை. நாங்கள் பாய் சொல்லுவோமா? தேங்க்யூ
ஆன்ட்டியை கேட்டும் சொல்லுங்க அங்கிள். ஆமா ரொம்ப நாள் அது ஆன்ட்டி கிட்ட பேசி. ஆமா ரொம்ப நாள் ஆகுது. அவங்க எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க மறைந்திருக்கிறாங்க. கூடிய விரைவில் வெளிச்சத்துக்குள்ள வருவாங்க. உங்களோட ஹாய் ஆன்ட்டி. ஹாய் ஆன்ட்டி. ஆன்ட்டிக்கு பாய் சொல்றாங்க. ஓகே பாய் சொல்லுவோமா? கொண்டு ஆமேன் ஆமேன்.